நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை காப்பாற்ற இந்திய கடற்படை முன்வராததால் அவர்களை காப்பாற்ற சக மீனவர்கள் விரைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து 600க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கச்சத்தீவு கடற்பகுதியில் வழக்கம் போல் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. 50க்கும் மேற்பட்ட படகுகளில் மீன்பிடி வலைகளை அறுத்து எறிந்துள்ளனர். மேலும் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிடுவோம் என்று எச்சரித்ததால் தமிழக மீனவர்கள் வெறுங்கையோடு திரும்பியுள்ளனர். என்ன கொண்டு வராப்புலன்னு நம்ம டக்குன்னு வர்றாப்புல டக்குன்னு ஏறி அடிக்கிறாப்புல டாக்குன்னு கண்ணாடிலாம் உடச்சி எல்லாம் பண்ணி இது ஃபுல்லாக காலம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது கேட்கறதுக்கு யாருமே நாதி இல்லை. மீன் பிடிக்க போயிருந்தோம். அப்போது சாயந்தரம் போல் நேவி வந்து எங்களை அடித்து விரட்டி போடுமடியில் வெட்டி விட்டு கல்லையும் கொண்டு பாட்டலையும் கொண்டு அடித்துட்டு கரை திரும்புங்கன்னாப்புல நாங்கள் பதறி அடித்துக்கொண்டு வலைகளை பிடிச்சிட்டு கரை ஓடிட்டோம். இந்த சம்பவம் ஒரு 10 நாளாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த துறைமுகத்தில். இதை உடனடியாக அரசாங்கம் கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்குமாறு மீனவர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இந்நிலையில் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன், ராமு, செல்வராஜ், முத்துமாரி ஆகிய 4 மீனவர்கள் கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் படகு பழுதானதால் தத்தளித்து வருகின்றனர். இந்திய கடல் எல்லையை தாண்டி இருப்பதால் அவர்களை மீட்க இந்திய கடற்படை மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நடுக்கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை மீட்க சக மீனவர்கள் விரைந்துள்ளனர்.